சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். சருகு சல பக்ஷணிகள் ஒரு கோடி அல்லால் சக்கோர பக்ஷிகள் போலவே தவள நில ஒழுக அமிர்ததாரையுண்டு அழியாத தன்மயர் அனந்த கோடி இருவினைகளற்றிரவு பகலென்பதறியாத ஏகாந்த மோன ஞான இன்ப நிஷ்டயர் கோடிமணி மந்திர சித்தி நிலை எய்தினர்கள் கோடி சூழ குருமணி இழைத்திட்ட சிங்காதனத்தின் மிசை கொலுவீற்றிருக்கு நின்னை கும்பிட்டனந்த முறை தண்டனிட்டென்மன குறையலாம் தீரும் வண்ணம் மறுமலரெடுத்துணதிருதாள்களை அர்ச்சிக்க என்னை வாவென்றழைப்பதென்னாள் மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மரபில் வரு மௌன குருவே. அல்லால்தான் அர்த்தம். அது மட்டும் அல்ல, இன்னொரு குரூப் அழியாத தன்மையர் அனந்த கோடி. இவங்க சாப்பிட்றது கூட இல்லை. இந்த முதல் குரூப் என்ன பண்ணுறதுன்னா, அப்பப்போ இவன் தியானம் பண்ணிட்டு இருப்பான், கொஞ்சம் பசியினால எந்திரிப்பான். எழுந்தான்னா என்ன பண்ணுவான்னா, பசிக்கிறதேன்னு சொல்லிட்டு இந்த சருகெல்லாம் சாப்பிட்டு ஜலத்தை சாப்பிட்டு பழையபடியும் தியானத்தில் உட்காந்துருவார். ஆனால் இன்னொரு குரூப் என்னென்னா, இந்த சருகு ஜலம் கூட சாப்பிட்றது இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தியானத்திலேயே அவர்களுக்கு என்ன ஆகுறதுன்னா, இந்த ஜலத்தை எல்லாம் குடிக்கிறது இல்லை. அது யோக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டபடி பிராணாயாமம் பண்ணி உள்ள அக்னியை நல்லா பலப்படுத்தி அந்த சந்திரகலையெல்லாம் தியானம் பண்ணி, இந்த சாஸ்திரத்தில் நிறைய சொல்லிருக்கு, வேதங்கள்லேயே இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் உட்காந்து கடுமையாக சாதனங்கள்லாம் பண்ணி கடுமையான நேரத்தம் முறையாக பண்ணினா கடுமையாக இருக்காது. அது ஒழுங்காக பண்ணால் அனாயாசமாக பண்ணிவிடலாம். ஒரே ஒரு தேவை என்னதுன்னா பரிபூர்ணமான ஆர்வம், அந்த ஈகர்னஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஈகர் நான் அடைஞ்சாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த ஈகர்னஸ், அந்த இது இருக்கணும், அந்த ஆர்வம் இருக்கணும், சீரியஸ்னஸ். நிச்சயமாக அதை பண்ணி ஆகணுங்கிற அந்த எண்ணத்தோடு பண்ணுறான். அதனால் என்னாச்சுன்னா, இந்த லௌகிகமான இந்த உலகத்தில் இருக்கிற ஜலத்தை, இந்த அமிர்தத்தை குடிக்கிறது இல்லை. இது அமிர்தம்னு சொல்கிறோம். வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணர்பாற்று அமிர்தம் வா ஆபஹா வேதம் சொல்லுகிறது. அதில் இந்த அமிர்தம் இல்லைப்பா, சரீரத்துக்குள்ளே அமிர்தம் இருக்கு. அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி சரீரத்துக்குள்ளேயே ஜல தத்துவம் இருக்கு. அந்த ஜல தத்துவத்தையே இழுத்துக்கலான்னா, இதெல்லாம் யோக சாஸ்திரங்களில் ரொம்ப பரவலாக விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது மோட்சம் இல்லை, அது ஞாபகம் வச்சுங்க. அது மனசில் இருக்கிற அதி உத்தமமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. மனசில் ரொம்ப சக்தி இருக்குது. நம்ம உபயோகப்படுத்துறதே இல்லை. நம்ம மிளகாப்படியில் உட்காந்துருக்கோம். அதனால் மிளகாப்படி உப்பு சாப்பிட்டு சாப்பிட்டு உப்பி போயின்னு இருக்கும். சக்கோர பட்சிகள் போலவே, இந்த சக்கோர பட்சிங்கிற என்ன பண்ணுமா, அது இந்த சந்திரன்லேருந்து வர்ற ஜலத்தை தான் சாப்பிடுமா. அது ஒரு விசேஷமான பட்சி. அதனால் மேலே தான் இருக்கு, ஆகாசத்துலேருந்து வர்ற ஜலத்தை தான் சாப்பிடுமா. இந்த கீழே இருக்கிற ஜலத்தையே சாப்பிடாதான். அது மாதிரி சில யோகிகள், ஒரு டைப் ஆஃப் யோகி என்ன பண்ணுறான், இந்த உலகத்தில் இருக்கிற சருகு ஜலத்தெல்லாம் சாப்பிட்றான். இன்னொரு டைப் ஆஃப் யோகி என்ன பண்ணுறாருன்னா, இந்த சக்கோர பட்சி மாதிரி, அது மாதிரி சொல்ல, சக்கோர பட்சிகள் போலவே. அது திருஷ்டாந்தம். தாஷ்டாந்தம் என்னன்னா, தவள நிலவு ஒழுகு அமிர்த தாரை உண்டு அழியாத தன்மையர் அனந்த கோட்டி. கோட்டின்னு சொன்னா போறாதா, அந்த கோட்டி அனந்த கோட்டினா எண்ட்லெஸ். இவங்களும் குரூப், பெரிய குரூப். இது ஒரு பிரம்மாண்டமான குரூப், அது ஒரு பிரம்மாண்டமான குரூப். ஆக பசிச்சா சாப்பிட்ற, ஓரளவுக்கு சாப்பிட்டுக்கிற ஒரு குரூப்பு. இப்போ இந்த குரூப்பில் எங்கே நம்ம வருவோம்னு பாருங்க. அவ்வளோதான். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ,
சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன். அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825488445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.